ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற 8th ஸ்டாண்டர்டில் ஜாகிரஃபியில் யூனிட் 2 ஓகேவா, வெதர் அண்ட் கிளைமேட்டாலஜி இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் பேசிக்ஸ். ஸோ உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. Climate is one of the basic elements of the natural environment. It affects the landform of soil, fauna and flora அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட் உருவாகிறதுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அது ஃபானா அண்ட் ஃப்ளோரா அனிமல்ஸும் பிளான்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இட் இன்ஃப்ளூயன்சஸ் மேன் டு த லார்ஜ் எக்ஸ்டென்ஸ். ஓகேவா, மேனும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் மேனுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எர்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த்தில் வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்குது. நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். இப்போது நார்த்தன் ஹெமிஸ்பியரும் சதர்ன் ஹெமிஸ்பியரும் எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து வின்டர் சீசனில் கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் ஆஸ்திரேலியா அது வந்து எங்கே இருக்குன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது. ஓகேவா, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க ஆஸ்திரேலியா வந்து கிறிஸ்மஸ் வந்து சம்மர் டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா, இது எதுக்கு ஏன் அப்படின்னா, எர்த்து வந்து சன்னுக்கு டில்ட்டடாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் குளோபு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குளோப் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதான் டில்ட்டட். ஓகேவா, அது டில்ட்டடாக இருக்கிறதுனால நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வேறு மாதிரி இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் வேறு மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெதர் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூயன்சஸ் மேன்ஸ் ஆக்டிவிட்டீஸ். வாட் வி ஈட், நம்ம என்ன சாப்பிடுதமோ அது வந்து வெதர் அண்ட் கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து வியர், நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுவும் வெதர் அண்ட் கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த ஹவுஸ் இன் விச் வி லிவ் அண்ட் ஒர்க்கிங், ஃபார்மிங், சைலிங், ஃபிஷிங், இது எல்லாமே வெதர் அண்ட் கிளைமேட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, த மாடர்ன் டிரான்ஸ்போர்ட், ஈவன் அவர் ப்ளே டைம் எக்ஸெட்ரா. ஓகேவா, நம்ம கிரிக்கெட் நியூஸ் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெதர் சேஞ்சஸ்னால நம்மளுக்கு வந்து மேட்ச் வந்து போஸ்ட்போன் ஆகலாம். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன். ஓகேவா, வெதர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 1 ஹவருக்கு டிஃப்ரெண்ட் வெதராக சேஞ்ச் ஆகலாம். சப்போஸ் வெயில் அடிச்சிட்டு இருக்கலாம், திடீர்னு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்யலாம். ஓகேவா, அதுதான் வெதர். ஓகேவா, அதுதான் வெதர். இப்போது வெதர் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஷைன், டெம்பரேச்சர், க்ளவுட் கவர், wind, fog condition, air pressure, humidity, precipitation, such other elements. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி வெதர் இருக்கும். ஓகேவா, இட் ரெஃபர்ஸ் த ஷார்ட் பீரியட் லைக் எ டே, எ வீக், எ மந்த். ஓகேவா, இதுதான் வெதர். இப்போது இதில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரில் என்னென்னலாம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எர்த்தோட அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகேவா, 78% ஆஃப் நைட்ரஜன் இருக்குது. ஓகேவா, ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 21% ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா 0.04% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஓகேவா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வந்து நைட்ரஜன், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், அது போக கார்பன் டை ஆக்சைடு வந்து 0.04%. 0.04% அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இடத்துல இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். இதான் வெதரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம கிளைமேட் போகலாம். கிளைமேட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆவரேஜ் கண்டிஷன்ஸ் ஸ்டேட் ஆஃப் த வெதர் ஆஃப் த பிளேஸ் ஆர் ரீஜியன். ஓகேவா, கிளைமேட்டுங்கிறது வந்து எப்படின்னா லாங் பீரியடுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போது கோல்டு கிளைமேட், சம்மர் கிளைமேட் அப்படின்லாம் சொல்கிறோம். ஓகேவா, அது வந்து ரொம்ப லாங் பீரியடுக்கு இருக்கும். டே
climate வந்து உடனே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, இதான் climate. இப்போது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து வெதரையும் கிளைமேட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ், த லென்த் ஆஃப் த டே. ஓகேவா, ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கணும். சன்னு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் எங்கே உழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டார் மேலே தான் உழும். ஓகேவா, அப்போது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா சன்னு வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஓகேவா, இது வந்து நார்மல் கண்டிஷன். அது போக நம்மளுக்கு சீசனலுக்கு ஏற்றாப்புல அந்த சன்னோட ரேஸ் வந்து நம்மளுக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வரைக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும் அது மூவ்மெண்ட் ஆகும். ஓகேவா, நார்மல் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவட்டாரில் தான் சன்ஸ் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக உழுது, மற்ற இடத்துல ஸ்லாண்டிங்காக உழுது. அதனால அப்போது அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதான் இந்த இது சொல்லுதாங்க, ஆங்கிள் ஆஃப் சன்ஸ் ரேஸ். ஓகேவா, த லென்த் ஆஃப் த டே டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் சீசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் டேயாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் போல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போல்ஸில் வந்து 6 மாதம் கோல்டாக இருக்கும், 6 மாதம் நைட்டாக இருக்கும், 6 மாதம் சன்னாக இருக்கும் தொடர்ந்து. ஓகேவா, அங்கே வந்து டே அண்ட் நைட் அப்படி மாறி இருக்காது. இப்போது லாங்கஸ்ட் டே ஆர் ஷார்ட்டஸ்ட் டே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போல்ஸில் தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா, நார்த்து போல் இல்லாட்டா சவுத்து போலில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்டிடியூட்னா ஹைட். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இதே நீங்கள் ஹிமாலயாஸில் போய் இருக்கீங்க, ஹிமாலயாஸில் போய் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து 2 பேருக்கும் வேறு வேறையாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக அங்கே வெதர் அண்ட் கிளைமேட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டு. ஓகேவா, இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்டுன்னு பார்த்திங்கன்னா கடற்கரையில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி கிளைமேட் இருக்கும். இது தார் டெசர்ட் கிட்ட ராஜஸ்தான் கிட்டே இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி கிளைமேட் இருக்கும். அவங்க வந்து சீ கிட்டே இல்லை. ஓகேவா, வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் இல்லை. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டு கிளைமேட் கொடுக்கும். அப்புறம் ஏர் ப்ரெஷர் இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, அப்புறம் விண்ட் அண்ட் ஓஷன் கரண்ட்ஸ். ஓகேவா, ஓஷன் கரண்ட்ஸில் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ், வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. விண்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்குது, ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், ட்ரேட் விண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா, அதை டிபெண்ட் ஆகியும் வெதர் அண்ட் கிளைமேட் இருக்குது. ஓகேவா, அப்புறம் பார்த்திங்கன்னா the earth is the spherical in shape, so the sun's rays falls unevenly in the earth surface. ஓகேவா, நான் இதுதான் சொன்னேன், எர்த்து வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் டில்டடாக இருக்கனால சன்ஸ் ரேஸ் வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுலேயே அந்த போல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, டு யூ நோ அப்படின்னு போட்டு. சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த வெதர் வந்து வெதரை படிக்கிறது வந்து மீட்ரியாலஜி. ஓகேவா, கிளைமேட்டை படிக்கிறது வந்து கிளைமேட்டாலஜி. ஓகேவா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கிளைமேட்டை பற்றி தான் ரொம்ப முக்கியமாக படிக்கும். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஓகேவா, இப்போது வெதர் அண்ட் கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ் எப்படிலாம் அது வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ப்ரெஷர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட் ஆர் த மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் அண்ட் வெதர். எலமெண்ட் வந்து கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் சேமான எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டெம்பரேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் த கீ எலமெண்ட் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். The earth and its atmosphere get heated from the sun through the insolation. ஓகேவா, the degree of heat present in the air is termed as temperature. ஓகேவா, apart from sun's rays, heat also depend on the some other factors. ஓகேவா, இப்போது நீங்கள் க்ளவுடி நைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப க்ளவுட் கவராக இருக்கும். ஓகேவா, அந்த க்ளவுடி நைட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஏன்னா நைட் டைமில் சன்ஸ் ரேஸ் வந்து அகெயின் அட்மாஸ்பியரை எர்த்துலேருந்து அட்மாஸ்பியராக மேலே போயிட்டுருக்கோம். அந்த டைமில் க்ளவுட் வந்து கவர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த சன்லைட் வந்து மேலே போக முடியாது திருப்பி.
ஸோ என்ன ஆகும்னா அந்த வெப்பம் வந்து அப்படியே எர்த்துலேயே நிற்கும். ஸோ அந்த டைம் வந்து அது வந்து ரொம்ப டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும், ஹீட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் கொஞ்சம் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோதேர்ம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஐசோதேர்ம்னா ஈக்குவல் டெம்பரேச்சர். வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கோ அதெல்லாம் ஜாயின் பண்ணுறது தான் ஐசோதேர்ம். ஓகேவா? ஐசோக்ரைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் பீரியட். ஓகேவா? ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் லோயஸ்ட்டு மீன் டெம்பரேச்சர் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஐசோஹெல் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சன்ஷைன். ஓகேவா? இப்போ சன் வந்து ஈக்குவட்டாரில் பாஸ் ஆகுது, ஈக்குவட்டாரில் நேராக உழுது. ஓகேவா? ஈக்குவட்டாரில் உழுதுன்னா அந்த ஈக்குவட்டாரை சுற்றி இருக்க அது ஈக்குவட்டார் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அந்த இடத்துல ஈக்குவல் சன்ஷைன் இருக்கும். ஓகேவா? எதான் சொல்ல வராங்க. அடுத்து ஐசோபார்னா ஐசோலோபார் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஷர் டெண்டன்சி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் அ கிவன் டைம். ஓகேவா? சிமிலர் சேஞ்சஸ் ஓகேவா கிவன் டைமில் இது பண்ணுறது தான் ஐசோலோபார். ஓகேவா? அடுத்து ஐசோபார் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அட்மாஸ்பிக் ப்ரெஷர். ஓகேவா? ப்ரெஷரை வந்து எர்த்தில் வந்து எங்கெல்லாம் ப்ரெஷர் சேமாக இருக்கோ அதை ஜாயின் பண்ணுறது தான் ஐசோபார்னு சொல்லியிருக்காங்க. ஐசோஹேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. அப்புறம் பார்த்திங்கன்னா temperature varies with the time due to the changes in the level of the radiation. ஓகேவா? சன்னோட ரேடியேஷனை பொறுத்தும் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆக்சிஸ் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் த லெவல் ஆஃப் த ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். ஈரப்பதம் வந்து நம்ம ஏரில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த டெம்பரேச்சர் தான். ஓகேவா? ப்ராசஸ் ஆஃப் கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன். எவாப்ரேஷன்னா வாட்டர் வந்து மேலே போகுது. ஓகேவா? கண்டென்சேஷன்னா க்ளவுடு ஃபார்மேஷன், ப்ரிசிபிடேஷன்னா மழை பெய்யுறது. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சோலார் ரேடியேஷன் ரிசீவ் டு எர்த் 3 மெக்கானிசம். ஓகேவா? தே ஆர் ரேடியேஷன், conduction, convection. The Earth's atmosphere is heated by terrestrial radiation than the isolation. Terrestrial radiation அதான் நான் என்ன சொன்னேன்னா அந்த நைட் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டு நிறையா வந்து ஆகுது. ஓகேவா? அந்த க்ளவுட் கவர்னால. ஓகேவா? அதான் வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வேரிஸ் போத் ஹரிசாண்டிக்கலி அண்ட் வெர்டிக்கலி. ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து இப்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? வெர்டிக்கலி அப்படிலாம் பார்த்திங்கன்னா நம்ம போல் டு ஈக்குவட்டார் அந்த டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோம். இப்போது நம்ம ரஷ்யாவிலேருந்து நேராக ஈக்குவட்டார் கிட்டே ட்ராவல் பண்ணோம். ஓகேவா? ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரஷ்யாவில் கோல்டு கிளைமேட்டாக இருக்கும். ஆனால் ஈக்குவட்டாரை நோக்கி வரும்போது நம்மளுக்கு வந்து வார்ம் கிளைமேட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் சொல்கிறாங்க. அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். எப்படி எர்த்தில் வந்து டெம்பரேச்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஓகேவா? லேட்டிடியூட். இந்த லேட்டிடியூட்னா என்னென்னா இப்போ சொன்னோம்னா அதான் எக்ஸாம்பிள். போல்ஸ் வந்து 90 டிகிரி லேட்டிடியூட். லேட்டிடியூட் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் ஈக்குவட்டார் வந்து 0 டிகிரி. ஸோ ஈக்குவட்டார் கிட்ட வரும்போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த லேண்ட். அந்த லேண்ட் எதை பொறுத்து இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா அல்பிடோன்னு ஒரு கான்செப்ட் உண்டு. ஓகேவா? அல்பிடோ வந்து இப்போது ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கம்மியான ரிஃப்ளெக்டிவிட்டி, ஒயிட் கலர் வந்து அதிகமான ரிஃப்ளெக்டிவிட்டி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்து ஹீட் வந்து ஸ்டோர் ஆகாது. ஓகேவா? ஆனால் இது வேறு கலர்ஸ், டார்க் கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஹீட் வந்து ரொம்ப ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஓஷன் கரண்ட்ஸ்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் டெசர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கான்டினென்ட்டோட வெஸ்டர்ன் மார்ஜினில் தான் டெசர்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா டெசர்ட்ஸ் ஏரியாவில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் பாஸ் ஆகும். அந்த கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ் என்ன செய்யும்னா அங்கே இருக்க வார்ம் கோல்டு ஏரை ஃபுல்லாக எடுத்து கொண்டு போயிடும். ஸோ கொண்டு போகிறனால அந்த பிளேஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிரும். அதனால தான் உங்களுக்கு வந்து டெசர்ட் ஃபார்மேஷன் உருவாகுது. நீங்கள் எந்த டெசர்ட்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்தா
அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு கோல்டு கரண்ட் பாஸ் ஆகும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிவேலிங் விண்ட்ஸ்னால் நம்ம எர்த்தில் நார்மலாக இருக்க விண்டு. ஓகேவா? எப்போவுமே விண்டு வந்து எர்த்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன விண்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்லிஸ், ஈஸ்டர்லிஸ் அப்படிங்கிற விண்ட்ஸ் வந்து எர்த்தில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோப், ஷெல்டர் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. ஸ்லோப் பார்த்திங்கன்னா நம்ம மவுண்டைன்ஸ், ரேஞ்சஸ், அதான் ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹைட்டான பகுதியில் வேறு மாதிரி நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கும். நீங்கள் வந்து தாழ்வான பகுதியில் இருந்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேவா? அப்புறம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீலேருந்து நம்ம லேண்டுக்கு உள்ளே போக போக டெம்பரேச்சர் வந்து வேரியேஷன் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அப்போலே சொன்னேன், தார் டெசர்ட். நம்ம தார் டெசர்ட்டில் இருக்கோம், இங்கே ஒருத்தவங்க கன்னியாகுமரியில் இருக்காங்க. 2 டெம்பரேச்சருமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். காரணம் இவங்க வந்து சி பக்கத்தில் இருக்காங்க. ஓகேவா? அப்புறம் நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகேவா? அண்ட் சாயில் ஆர் த மேஜர்ஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போது மெஷரிங் த டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணாங்கன்ட்டு. செல்சியஸால் மெஷர் பண்ணலாம், ஃபாரன்ஹீட்டால் மெஷர் பண்ணலாம், கெல்வினால் மெஷர் பண்ணலாம். ஓகேவா? இதில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. அதிகமான டெம்பரேச்சர் எப்போ எர்த்தில் மெஷர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 to 4 PM. ஓகேவா? அப்போ தான் அவுட் கோயிங் ரேடியேஷன் நடக்குது. ஓகேவா? அதனால் டெம்பரேச்சர் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து கம்மியான டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா காலையில் 4 AM. காலையில் 4 AMக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா த ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் த மினிமம் டெம்பரேச்சர் வித்தின் த 24 hours இஸ் கால்ட் அஸ் மீன் டெய்லி டெம்பரேச்சர். மீன் டெய்லி டெம்பரேச்சர்னால் அன்னைக்கு உள்ள டெம்பரேச்சரில் ஹையஸ்ட் டெம்பரேச்சரையும் லோயஸ்ட் டெம்பரேச்சரையும் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் பார்க்குறது தான் மீன் டெய்லி டெம்பரேச்சர். ஓகேவா? அதுக்கப்புறம் diurnal range of temperature. It is the difference between the maximum and the minimum temperature of a day. ஓகேவா? annual range of temperatureனு பார்த்தீங்கன்னா highest and lowest mean shortly monthly temperature of the year. ஓகேவா? annual rangeன்னு பார்க்கும்போது 1 இயருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னா அப்போதே பார்த்தோம். ஐசோதெர்ம்ஸ்னால் are the imaginary lines which connect the same temperature of different places. ஓகேவா? சேம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருக்கிறத கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. அதான் பார்த்திங்கன்னா ஐசோதெர்ம்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த்து. ஓகேவா? ஹீட் ஜோன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதான் ஈக்குவட்டார். ஓகேவா? ஈக்குவட்டாரில் தான் உங்களுக்கு வந்து சன்ஸ் ரேஸ் வந்து அதிகமாக ஃபால் ஆகும் ஸ்ட்ரைட்டாக. ஓகேவா? அப்படி பாஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவட்டாரில் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா டாரிட் ஜோன், ஆர் அதை வந்து இன்னொரு நேம் சொல்லுவாங்கன்னா ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அங்கே வந்து ரெண்டு ட்ராபிக்ஸ்க்கும் நடுவில் இருக்குது, அதனால ட்ராபிக்கல் ஜோன்னு சொல்லுவாங்க, டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்குது. ஏன்னா சன்னோட மூமெண்ட் வந்து அங்கே மட்டும்தான் இருக்கும் 90 டிகிரியா. ஓகேவா? வேறு எங்கேயுமே சன்னோட மூமெண்ட் வந்து 90 டிகிரி இருக்கவே இருக்காது. அதுக்கு மேலே பார்த்தீங்களோ கீழே பார்த்தீங்களோ. ஓகேவா? அந்த டெம்பரேட் ஜோனில் வந்து சன் வந்து ஸ்லாண்டிங்காக மட்டும்தான் விழும். ஓகேவா? டைரெக்டாக விழவே விழாது சன். ஓகேவா? அப்புறம் ஃப்ரிட்ஜிட் ஜோன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சன்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? போல் ரீஜியன்ஸில். ஆர்டிக் சர்க்கிள், அதுக்கு ஆர்டிக் சர்க்கிளோட டிகிரி பார்த்துக்கோங்க 66.5. ஓகேவா? அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கோல்டாக இருக்கும், இல்லாட்டா 6 months தொடர்ந்து நைட்டாக இருக்கும், இல்லாட்டா 6 months தொடர்ந்து டே டைமாக இருக்கும். ஓகேவா? டிராபிக் ஆஃப் கேன்சரும் கேப்ரிகான் அதுக்கும் நீங்கள் வந்து இது பார்த்துக்கோங்க. லேட்டிடியூட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23.5. ஓகேவா? இது ரெண்டுமே ஃபேக்ட்டு, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக் சர்க்கிள்னா 66.5, டிராபிக் ஆஃப் கேன்சர் இல்லாட்டா கேப்ரிகான்னா 23.5. ஓகேவா? இதுதான் இந்த பேஜில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் வந்து எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ரெயின்ஃபால் எப்படி உருவாகுது? ஒரு வாட்டர் வேப்பர் வந்து மேலே போகுது ஹீட்னால்.
மேலே போனோடனே அது வந்து கண்டென்ஸ் ஆகி க்ளவுடாக மாறுது. அதுக்கப்புறம் அதில் வந்து ப்ரிசிபிடேஷன் வருது. ஓகேவா, இதுதான் ரெயின்ஃபாலோட கான்செப்ட். ஓகேவா, இப்போது ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ரெயின்ஃபாலில் இருந்தால் வருது. ஓகேவா, ரெயின்ஃபாலை எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா ரெயின் காஜ் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் ரெயின்ஃபாலை வந்து மெஷர் பண்ணாங்க. ஓகேவா, அடுத்து ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் வந்து நான் அப்போவே சொன்னேன், ஏர் ப்ரெஷர் வந்து மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு வந்து சன்ரைஸ் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் ஏர் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஓகேவா, இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the weight of the air above the given area on the earth surface is called atmospheric pressure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிவன் ஏரியாவுக்கு மேலே எவ்வளோ வெயிட் ஆஃப் த ஏர் இருக்கோ அதான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் பை த பேரோமீட்டர். ஓகேவா, அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஏர் ப்ரெஷர் வந்து சி லெவலுக்கு மேலே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1013.25 MB. ஓகேவா, இதை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து வாட்டர் லெவலுக்கும் லேண்டுக்கும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஏர் ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டியூ டு த அந்த சன்லைட். ஓகேவா, இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைக்ளோன்ஸை பற்றியும் ஆன்டி சைக்ளோன்ஸை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து சைக்ளோன்ஸை வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஆன்டி சைக்ளோன்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து ஹை ப்ரெஷர். ஓகேவா, இப்போது நம்ம இந்த ஆன்டி சைக்ளோன்ஸ் அதை பற்றிலாம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, இப்போது ஐசோபார் ஷோஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷர் எங்கெல்லாம் சேமாக இருக்கோ இந்த வேர்ல்டில் அதை வந்து ஐசோபார் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போது அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இப்போது இவங்க வந்து ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஹையஸ்ட் ஏர் ப்ரெஷர் எவர் ரெக்கார்டட் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போது December 1968. ஓகேவா, லோயஸ்ட் ப்ரெஷர் எங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைப்பூன் டிப். ஓகேவா, மரீனா ஐலாண்ட் பசிபிக் ஓஷனில் வந்து லோயஸ்ட்டு ஏர் ப்ரெஷர் வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் ஹியூமிடிட்டினா என்னென்னா ஈரப்பதம். ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து வாட்டர் வேப்பர் அந்த ஏர் மாலிகுல்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஹியூமிடிட்டின்னு சொல்கிறாங்க. ஹியூமிடிட்டி ரெஃபர்ஸ் டு த டிகிரி ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த அட்மாஸ்பியர் இன் த கேசியஸ் ஃபார்ம். ஓகேவா, பர்டிகுலர் டைம் அண்ட் பர்டிகுலர் பிளேஸ். ஓகேவா, இப்போது நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லாம் பயிரிட்டிருப்பாங்க, அதோட மேலே வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஓகேவா, அது வந்து டியூ டு ஹியூமிடிட்டி. ஓகேவா, அங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கனால அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகுது. ஹியூமிடிட்டி எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மார்னிங் சன் வந்தோடனே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹியூமிடிட்டி வந்து எப்போவுமே டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். ஓகேவா, வெதரை வந்து ஃபோனில் செக் பண்ணுவீங்க. ஃபோனில் செக் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதே இது நீங்கள் ஆஃப்டர்நூன் அதே டேக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்லைட் வர ஹியூமிடிட்டி வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா என்னன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆர் வெயிட் ஆஃப் த வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் த பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஏர். ஒரு பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த ஏரில் வாட்டர் வேப்பர் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரேஷியோ பிட்வீன் த ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் த ஏர் அண்ட் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் த வாட்டர் வேப்பர் இட் கேன் ஹோல்ட் இன் த கிவன் டெம்பரேச்சர் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் த பர்சன்டேஜ். ஓகேவா, இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. நம்மளுக்கு வந்து ஃபோனில் காமிக்கிறது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தான். ஓகேவா, டியூ பாயிண்ட். ஓகேவா, டியூ பாயிண்ட்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டியூ பாயிண்ட்னா
ஒரு சர்டைன் பாயிண்ட் அதுக்கு கீழே ஹியூமிடிட்டி போச்சுன்னா என்ன ஆகும்னா ஃப்ரோஸ்ட் ஆயிரும். அந்த நெல்லை வந்து சொன்னேங்களா, அந்த நெல்லோட லீவ்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப்லெட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து ஹியூமிடிட்டி வந்து அதோட அந்த டியூ பாயிண்ட்டை வந்து அதோட டிக்ரீஸ் ஆகிட்டுனா அது வந்து ஃப்ரோஸ்ட்டாக மாறிடும். ஓகேவா? அது கிட்ட இப்போ 1 டிகிரி 2 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து டியூ ஃபார்ம் ஆகும். டியூ பாயிண்ட் வேறு, டியூ வேறு. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெரி ஹை ஆர் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஓகேவா? அது வந்து ஹெல்த்துக்கு வந்து சரி கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா ஹிக்ரோமீட்டர். ஓகேவா? அதை வச்சு தான் ஹியூமிடிட்டி வந்து மெஷர் பண்ணாங்க. ஓகேவா? இப்போது விண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. விண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா the horizontal movement of the air is called wind. ஓகேவா? vertical movement of the air is said to the air current. ஓகேவா? horizontal movement வந்து wind, vertical movementனா air current. ஓகேவா? wind moves from high pressure to low pressure. எப்போவுமே இந்த ஃபேக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கிளைமேட்டாலஜி படிக்கவங்களுக்கு wind வந்து எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி மட்டும்தான் மூவ் ஆகும். ஓகேவா? unlike other elements, a wind is made up of the series of gusts and eddies which can be felt, not seen. ஓகேவா? wind வந்து நம்ம பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஃபீல் பண்ண தான் முடியும். ஓகேவா? wind gets their name from the direction from which they blow. என்ன சொல்ல வராங்கன்னா விண்டுக்கு எப்படி நேம் வைப்பாங்கன்னா அந்த விண்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா, அதை பொறுத்து தான் விண்டுக்கு வந்து நேம் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விண்டு சிஸ்டமை ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் இன்டூ 3 as follows. பிளானட்டரி விண்ட், ஓகேவா, சீசனல் விண்ட், ஓகேவா, லோக்கல் விண்ட். ஓகேவா? இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணி இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். இது வந்து நம்ம எர்த். ஓகேவா? இதில் வந்து ஈக்குவட்டார் பாஸ் ஆகுது. ஓகேவா? இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன், இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். ஓகேவா? இது வந்து ஆர்டிக் சர்க்கிள், இது வந்து அண்டார்டிக் சர்க்கிள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவட்டார் பக்கத்தில் 2 டைப் ஆஃப் விண்டு ஃப்ளோ ஆகும். ட்ரேடு விண்ட்ஸ் இது பேர். ஓகேவா? இந்த ட்ரேடு விண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ட்ரேடு விண்டுக்கு நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈஸ்டர்லிஸ் ட்ரேடு விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்லிஸ் விண்டு இருக்கும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே? வெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால அங்கே வந்து வெஸ்டர்லிஸ் விண்டு இருக்கும். ஓகேவா? இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போலார் ஜோன்லேயும் அகைன் உங்களுக்கு வந்து ஈஸ்டர்லிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஈஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால ஈஸ்டர்லிஸ் உருவாகும். ஓகேவா? இதுதான் நார்மல் விண்டு இந்த எர்த்தில் இருக்கிறது. இது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஈக்குவட்டார் ஸ்ட்ரெயிட் ஈக்குவட்டாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டு பாஸ் ஆகும். அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோல் ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விண்டு எப்படி பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், இப்படி ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து டெம்பரேச்சர் சீசனல் சேஞ்சஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த டோல் ட்ரம்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ்னல் விண்டுனா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எதை எடுத்துக்கலாம்னா நம்ம மன்சூன் எடுத்துக்கலாம். ஓகேவா? மன்சூன் வந்து ஒரு சீசனுக்கு மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது இந்தியாவில். ஓகேவா? அது வந்து ஒரு சீசனல் விண்டு. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா லோக்கல் விண்டுனா என்ன பார்த்திங்கன்னா இந்தியாவோட லோக்கல் விண்டு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா லூ. ஓகேவா? LOO. இது எங்கே ஃப்ளோ ஆகும்னா நார்த் இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானா ரீஜியன்ஸில் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அந்த விண்டு இது வந்து சீசனல் விண்ட், லோக்கல் விண்ட். ஓகேவா? இதை மூணையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மூணுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்ன, சீசனல் விண்ட்ஸ்னால் என்ன, லோக்கல் விண்ட்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? அப்புறம்
விண்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு வெயின் அதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. இது நேம் பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர். ஓகேவா, அனிமோமீட்டர் வச்சு விண்டு வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ ஒரு ரீகேப் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சாப்டரில் பார்த்தது அவ்வளோத்தையும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன். ஓகேவா, இந்த பிளேஸ். climate is the average condition of the place of the long period, usually 35 years. ஓகேவா, இதான் டிஃபரன்ஸ். வெதர் வந்து ஷார்ட் டேக்கு இருக்கும், climate வந்து லாங் டேக்கு இருக்கும், லாங் பீரியடுக்கு இருக்கும். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர், precipitation, pressure, humidity and wind are the major elements of weather and climate. டெம்பரேச்சர் எப்படி, சன் ரேஸ்னால. precipitation எப்படி, மழை பெய்யுதுன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன் இருக்கும். ஓகே, ப்ரெஷர் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர். ஓகேவா, ஹியூமிடிட்டி ஈரப்பதம், அதை பொறுத்தும் உங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்டும் வெதரும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, அடுத்து டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசன்ட் இன் த ஏர். டெம்பரேச்சர்னால் என்னென்னா ஒரு ஏரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை தான் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ ரூம் டெம்பரேச்சர், நீங்கள் லெபார்ட்டரிலாம் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூம் டெம்பரேச்சர்னா என்ன, அந்த ரூம்குள்ளே இருக்க ஏர் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ ஏசி போட்டிங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருக்க ஏர் வந்து கோல்டு டெம்பரேச்சராக மாறிடும். ஸோ அந்த ஏரில் எவ்வளோ இது இருக்கோ அதுதான் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணாங்க. ஓகேவா, அப்புறம் இந்த வெயிட் ஆஃப் த ஏர் அபவ் த given area of the earth surface called atmospheric pressure or air pressure. ஓகேவா, இப்போ எல்லாருமே இருக்கோம். நம்ம இப்போ எர்த்தில் நிற்கிறோம்னா நம்மளுக்கு தலைக்கு மேலே சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஏர் இருக்குது. அந்த ஏர் வந்து நம்ம தலைக்கு மேலே ஜஸ்ட் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. ஓகேவா, அதான் சர்டைன் ஏரியா அப்படின்னு கொடுக்காங்க. அதான் உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர். ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆஃப் த ஏர் இஸ் கால்டு விண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வெர்டிக்கல் மூமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், ஏர் கரண்ட். ஓகேவா, ஹரிசாண்டல் மூமெண்ட் தான் விண்டு. ஓகேவா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சாப்டர் வந்து இது வந்து பேசிக்ஸ், கிளைமேட்டாலஜிக்கு உள்ள பேசிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதே சாப்டரில் பின்னாடி வந்து புக் பேக்கில் சூஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அந்த மூணையும் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் உங்களால் சால்வ் பண்ண முடியலை, உங்களுக்கு எதுவும் டவுட் வருது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுக்குரிய கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ.